அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டலுக்கு அருகே டெஸ்லா கார் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக இந்த மாதம் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் லாஸ் வேகாஸ் நகரில் அவரது ட்ரம்ப் சர்வதேச ஹோட்டலுக்கு வெளியே பேட்டரி எலக்ட்ரிக் கார் வெடித்து சிதறியது. உயர் தொழில்நுட்பம் கொண்ட அந்த கார் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. கார் வெடித்து சிதறியதால் அதற்குள் இருந்த ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அருகில் இருந்த 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சுக்குநூறாக வெடித்த சைபர் டிராக் ரகமான பேட்டரி எலக்ட்ரிக் கார் தொழிலதிபரும் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளருமான எலான் மஸ்க் நிறுவனமான டெஸ்லா நிறுவன தயாரிப்பு ஆகும். லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஹார்லியன்ஸ் நகரில் உள்ள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்டத்திற்குள் காரை மோதவிட்டு 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனவே இது தீவிரவாத தாக்குதலா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்ற கோணத்தில் அமெரிக்காவின் புலனாய்வு முகாமையான FBI தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. வெடித்து சிதறிய காரை கொலராடாவில் மர்ம நபர் ஒருவர் வாடகைக்கு எடுத்தது உறுதியாகியுள்ளது. அவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலைகள் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. இதே நேரம் டெஸ்லா சைபர் டிராக் வெடித்து சிதறியதில் உயிரிழந்தவர் அமெரிக்க ராணுவத்தின் தற்போதைய பணியில் உள்ள வீரர் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.